ஓபிஎஸ் கிட்ட என்ன இருக்கு? ராமநாதபுரத்துல நின்று எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு? ராமதாஸ் கிட்ட ஆள் இல்ல, ஓபிஎஸ் கிட்ட ஆள் இல்ல. அதிமுக ரெட்டாள கட்சிங்கிறது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டிஎம்கேல ஓபிஎஸ் இன்னைக்கு போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாப்ல. ஆமா, ஏற்கனவே சசிகலா அந்த பக்கம் முறுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. தினகரன் கூட்டணியில சேர்ந்தா கூட எடப்பாடிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காப்ல. இப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க. தினகரன் அப்படிலாம் பேசல, அவர் தெளிவா பேசுறாரு. அப்படியா? அதெல்லாம் கிடையாது. நீங்க திறமையா பேசாதீங்க. கரெக்டா கேளுங்க, கரெக்டா நான் சொல்றேன். ஓபிஎஸ் போய் சேர்ந்திருக்காருல, இது ஏடிஎம்கே பாதிப்பு இல்லையா? ஓபிஎஸ் கிட்ட என்ன இருக்கு? ஓபிஎஸ் கட்சியில இருந்து 3 பேர் மிச்சம். ராமநாதபுரத்துல நின்று எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு? ராமதாஸ் கிட்ட ஆள் இல்ல, ஓபிஎஸ் கிட்ட ஆள் இல்ல. ராமநாதபுரத்துல நின்னார்ல, ராமநாதபுரத்துல போட்டிட்டார்ல, போட்டிட்டுன்றது ஒரு தொகுதியில வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிவிட்டா அப்படியே தமிழ்நாடு போற பின்னாடி குட்டிடுவாங்களா? அதிமுக ரெட்டாள கட்சிங்கிறது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. 1972 கட்சி ஆரம்பிச்சார்ல தலைவர், 3வது மாதம் அந்த கட்சியை உடைச்சு விட்டாங்க. திமுகவுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்து பச்சை குத்துறதுல கோவை செழியன் தலைமையில 11 முக்கியமான விஐபி இந்த கட்சி தோத்துச்சா? 80 தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 5 பேர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில கட்சி மாறினாங்களே. இனிமே அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி ஜெகதீஷன், நாராயணசாமி முதலியாரு, GR எட்மண்ட் 5 பேர் போனாங்களே. அவங்களால அந்த கட்சி திமுக ஜெயிக்க முடிஞ்சா? அதிமுக ஜெயிக்கலையா? 84ல தலைவர் அமெரிக்காவில் இருக்கையில எஸ்டிஎஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? தராசு சின்னத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கினாரு. அதனால அதிமுக தோத்து போச்சா? திமுக எப்பவுமே திறமையா தமிழ்நாட்டு அரசியல்ல இது மாதிரி அதிமுக உடைச்சு காசை கொடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு கனவு போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது. அதிமுக கட்சிக்காரனுக்கு பூரா முக்கியத்துவம் கொடுத்தாரு. பழைய திமுக காரன் பூரா கடுப்புல உட்கார்ந்துருக்கான்.